குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வேர்ல்டில் ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்ரேல் ஈரான் வார். ஸோ இது பெரிய ஒரு வார் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கொஷின். எப்படி ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குதோ அந்த மாதிரி இன்னொரு வார் உலகத்தில் வருமா அப்படின்ற ஒரு பயம் ஒரு சைடில், ஒரு வேளை அந்த வார் வந்தால் என்ன ஆகுன்ற ஒரு பயம். ஸோ இதெல்லாம் வருமா, இதை பற்றி ஒரு அவுட்லைன் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் இஸ்ரேலா ரீசெண்டாக கிட்டத்தட்ட 1948 இண்டிபெண்டன்ஸ் வாங்கிச்சு இஸ்ரேல். அப்பத்துலேருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 17 டைம்ஸ் வார் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சின்ன 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 வார்ஸ், அதில் 2-3 வார் பெரிய வாராக பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த லெபனானோட தான். ஆனால் லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணி அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபைட் பண்ணுவோம். ஒன்ஸ் 1967 அண்ட் 80s இஸ்ரேலை வீழ்த்த முடியாதனால, பிகாஸ் என்ன அப்படின்னா இஸ்ரேலோட பக்கபலமாக இருக்கிறது யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பர்டிகுலர்லி யூஎஸ் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறதுனால அவங்கள டிஃபீட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால ஆஃப்டர் 80s அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம பாகிஸ்தான் இந்தியாவில் நம்ம கார்கில் வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் டெரரிசம் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் அது இதை கம்பேர் பண்ணக்கூடாது, அது வேற இது வேற. பட் அது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்காக நடக்கக்கூடிய வார். ஓகே, இது வேற. அது அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஈரான் ரொம்ப முக்கியமாக வெஸ்ட் ஏஷியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய நாடு. அது மட்டும் இல்லை, லார்ஜ் மிலிட்டரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்த ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா 1979 வரைக்கும் ஈரான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா, எஸ்பெஷலி அமெரிக்காவோட அலையாக தான் இருந்துச்சு. 1979 அப்புறம் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுது, ஒரு ரெவல்யூஷன், இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வருது. இப்போ அந்த அலி கெமனி அப்படின்றவர் தான் இப்போ ரூல் பண்ணுறாரு. எஸ்பெஷலி ஒரு ஒரு ரிலீஜியஸ் லீடர். அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம சொல்லிட முடியாது, ஒரு ரிலீஜியஸ் அவர் தான் ஒரு பர்மனன்ட் லீடராக இப்போ இருக்காரு. ஸோ அவருடைய தலைமையில் தான் ஈரான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 1980s அப்புறம் டைரெக்டாக இஸ்ரேல் கூட வாரெல்லாம், அதுக்கு முன்னாடி அந்த ஒரு அரப் கண்ட்ரி கொலேஷன் வார் தான் நடந்தது. பட் ஈரான் டைரெக்டாக இது வரைக்கும் அட்டாக் பண்ணல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானோட ப்ராக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, எஸ்பெஷலி சிரியாவில் இருக்க ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ், அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ், எஸ்பெஷலி லெபனான் ஹமாஸ், இவங்க எல்லாருக்குமே இன்டைரக்டாக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க மூலியமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் வார் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன் இயராக கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. அது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி போயிட்டுருக்கு. இதில் ஈரான் இஸ்ரேல் வார், ஸோ இது வருமா அப்படின்னு ஒரு பெரிய அளவில் ஒரு கொஷினபிள் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு வார் வருமா அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேலுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ஈரானோட எம்பசி, எஸ்பெஷலி அந்த கன்சுலேட் சிரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய துணை தூதரகத்தை தாக்குனதுனால இவங்க தாக்குனாங்க. அதில் முக்கியமான சில கமாண்டர்ஸ் இறந்து பண்ணாங்க. அதுக்கு பழிவாங்கக்கூடிய ஒரு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக ஈரான் மேலே இஸ்ரேல் மேலே ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. மோர் தென் 300 ராக்கெட்ஸ் மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க. அதை அவங்க பிளாக் பண்ணுறாங்க. அவங்களோட அயன் டோம் வச்சு பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணதுக்கு நாங்கள் பண்ணது சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ பட் இஸ்ரேலில் டொமஸ்டிக் இஷ்யூ இருக்குது. அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கட்டி காத்த பெருமைலாம் என்ன ஆச்சு? ஒருத்தர் அடிக்கும்போது அதை நம்ம விட்டுட்டு போனால் நம்ம பயந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு உள்ள டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸில் இப்போ அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் எல்லாம் கொஞ்சம் பயம். ஒரு வேளை வார் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் வார்னால உலக அளவில் ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன், ஒரு பெரிய ரெசிஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, ஃபுட் ஸ்கேர்சிட்டி எல்லாமே. இப்போது ஒருவேளை அரபு நாடுகளில் இப்போ இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு வார் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால தான் பைடன் ஓப்பனாகவே நான் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவார். பிகாஸ் அங்கேயும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அமெரிக்காவிலேயும் எலெக்ஷன் வரப்போகுது. ஆல்ரெடி ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் வந்தால் உக்ரைன் கொடுக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தேவையில்லாமல் நம்ம காசையே செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் இஸ்ரேலை ஜெருசலம் கேபிட்டலாக ரெகக்னைஸ் பண்ணதும் அவர் தான்.
ஒருவேளை அவர் வந்தால் என்ன ஆகுன்றது அது ரெண்டாவது விஷயம். அப்போ அங்கேயும் ஒரு டொமஸ்டிக் நேஷனல் எலெக்ஷன் வரப்போது இங்கேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல்லையும் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஈரான்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. அதாவது ஹிஜாப் அந்த பிரேஸ் லீடருக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year 1.5 years ஹிஜாப்கான ஒரு பெரிய போராட்டம் உலகம் முழுவதும் போச்சு. அது எஸ்பெஷலி ஈரானில் உலகம் முழுவதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஈரானோட உமனுக்காக. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்டில் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னோட பேரை திருப்பி கொண்டு வரணுன்ற ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்கு. அப்போ வார் வருமா அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா இஸ்ரேலை பொறுத்த வரையிலுமே ஈரானை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஓகே நீ பண்ணிட்டேன் நானும் பண்ணிட்டேன் வேலை முடிச்சது ஒன்று ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணுறது. இது வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது. இதுதான் வந்து ஆப்ஷன். இல்லை அவங்களுடைய ப்ராக்ஸி எல்லாத்தையும் அழிக்கிறது. ஸோ இது வந்து மூணாவது ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க. ஒருவேளை டைரெக்டாக அட்டாக் பண்ண என்ன ஆகும், யார் ரொம்ப சுப்பீரியராக இருக்காங்க, யார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸில் ஈரான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க, அதாவது மோர் நம்பர் இருக்காங்க. ஆனால் டெக்னாலஜியில் இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோட டெக்னாலஜி யூஎஸோட டெக்னாலஜி கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு மாடர்ன் டெக்னாலஜி அப்கிரேடடாக அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக டெக்னாலஜியில் ரொம்ப ஹை ஹேண்டாக இருக்காங்க. அவங்க நம்பர்ஸில் அதிகமாக இருக்காங்க. ஒருவேளை அடித்தா சண்டை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஈரானோட எக்கானமி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வேர்ல்டு லெவல் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், வேர்ல்டு லெவல் ரெசிஷன் கிரியேட் ஆகும், எல்லாமே கிரியேட் ஆகும். பல பிரச்சனைகள் நாட் ஓன்லி ஈரான் உலக அளவில் பிரச்சனை வரும். ஈரான் ஜெயிப்பாங்களா இல்லை அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஒன்ஸ் இஸ்ரேல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எனியோ கண்டிப்பாக யூஎஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. அப்படி ஒரு வேளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக வர மாட்டாங்க, பட் லேட்டராக சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்கு. அவ்வளோ பெரிய ரஷ்யா இத்தனோண்டு உக்ரைனை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த வார் வருஷக்கணக்கில் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து வார் உக்ரைன் இல்லை, அது அமெரிக்கா, நேட்டோ. ஸோ யூரோப்பியனில் இருக்கக்கூடிய அந்த நேட்டோ படைகளும் அமெரிக்காவுடைய படைகளும் தான் வந்து உக்ரைனில் இருந்துக்கிட்டு ரஷ்யாவை இது மூலிமா என்ன அப்படின்னா ரஷ்யாவை வீக்கன் பண்ணுறது. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ரஷ்யாவோட எக்கானமி ட்ரைன் ஆகிடும். ஒரு காலத்தில் ஒரு ஸ்டேஜில் ரஷ்யா வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்கா ஒன்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு அவங்க ரொம்பவே வந்து பக்கபலமாக இருப்பாங்க. ஒருவேளை அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய எக்கானமியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல ஈரானை விட பாதிப்பு கொஞ்சம் அதிகம், சரி கம்மியாக இருக்குது. ஆனால் ஈரானுக்கு பாதிப்பு அதிகம். ஏன்னா ஈரானுக்கு இமீடியட்டாக அசஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யா வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா வார் போயிட்டுருக்கு. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா மிலிட்டரி கொஞ்சம் அசஸ் பண்ணலாம், ஆனால் ஃபினான்ஷியலி அவங்க பண்ண முடியாது. அதே மாதிரி சைனா ஓப்பனாக உள்ள வர முடியாது. பிகாஸ் சைனாவில் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு, எக்கானமி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சீனாவும் இமீடியட்டாக பண்ண முடியாது. அப்போ ஈரானோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும், அரப் கண்ட்ரியோட நிலைமை இன்னும் மோசமாகும். அப்போ ஒருவேளை அப்படி மோசமாச்சுன்னா நாட் ஓன்லி ஈரான், வேர்ல்டு வைட் எக்கனாமிக் ரெசிஷன் வரும், உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகும். அப்படி பிரச்சனை கிரியேட் ஆச்சு அப்படின்னா நாட் ஓன்லி இந்தியா மாதிரி ஹை பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி ரொம்பவே பாதிக்கப்படும். மோஸ்ட் ப்ராபப்லி வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் இந்த லீடர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அப்படி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களோட பிளான் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ரீசன்ட் நியூஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ், ஈரானில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நியூக்ளியர் சைட்ஸ் இருக்குது, அணு உலைகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, முக்கியமான அணு உலைகள். பிகாஸ் அந்த நியூக்ளியர் சைட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனிங். என்றைக்கு வேணாலும் அவன் மிசைல் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டாக் பைல மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக அவன் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போவே நம்ம அதை டெமாலிஷ் பண்ணலாம். ஸோ ப்ரிசைஸ் டார்கெட்டாக நம்ம வந்து நியூக்ளியர் சைட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஹிட் பண்ணலான்ற ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஒரு வேளை அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானில்
அந்த ரேடியேஷன் அப்படின்றது ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை இவங்க திருப்பி அட்டாக் பண்ணால் என்ன ஆகும், அதுவும் ஒன்று இருக்கு. இஸ்ரேலில் வந்து பெரிய ஒரு இஸ்ரேலே இருக்காது அதுக்கப்புறம். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஒரு வேளை நியூக்ளியர் மிசைல் இவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு அது வேறு தெரியல. அப்படி இருந்து இவங்க அட்டாக் பண்ணால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும், நியூக்ளியர் அட்டாக்காக மாறிடும். ஒருவேளை அவங்க அட்டாக் பண்ணி நியூக்ளியர் பிளான்ஸ் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணும்போது இங்கே ரேடியேஷன் கிரியேட் ஆகும். நாட் ஓன்லி வெஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே அது பாதிக்கப்படும். ஸோ உலக அளவில் இந்த அணு ஆயுதத்தினால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் அப்படின்றது அது முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து உலக அளவில் யுனைடெட் நேஷன் மாதிரியான பாடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாடியாக மாறணும். ஸோ ஒரு 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 வார்த்தை சொன்னால் அது ஸ்டாப் ஆகணும். ஆனால் இன்றைக்கி யுனைடெட் நேஷன் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அவங்களுடைய பப்பெட் மாதிரி மாறிடுச்சு. ஏதோ ஒரு நாடுக்கு எகென்ஸ்டாக போனால் உடனே அமெரிக்கா வீட்டோ பவர் யூஸ் பண்ணிடும், இல்லை ரஷ்யா வீட்டோ பவர் யூஸ் பண்ணும், இல்லை சீனா வீட்டோ பவர் யூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் யுஎன் அப்படின்றது ஒரு இன்னஃபிஷியன்ட் பாடியாக மாறிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வரும்னு நான் நம்புகிறேன்.